Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தாறுமாறாக உயர்ந்தது. ஆனால் கடந்த 10 நாட்களாகவே தங்கம் விலை பெரிய ஏற்றம் இல்லாமலேயே இருந்து வருகிறது. தங்கம் விலை ஏன் இதுபோல இருக்கிறது? இனி தங்கம் விலை ஏறுமா இல்லையா? ஏன் தங்கம் விலை இப்படி ஊசலாடுகிறது என்பது குறித்து பார்க்கலாம். இந்தியாவில் தங்கம் என்பது முக்கியமான சேமிப்பாக உள்ளது. இதன் காரணமாகவே ஏழை மற்றும் மிடில் கிளாஸ் மக்கள் தங்கத்தை முதல் சேமிப்பாக வாங்குகிறார்கள். இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்த நிலையில் மக்கள் இதனால் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டனர். அதே நேரம் கடந்த 10 நாட்களாக தங்கம் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமலேயே இருக்கிறது. 2 நாட்கள் உயர்வது, 2 நாட்கள் சரிவது என தங்கம் விலை மாறி மாறி இருந்து வருகிறது. தங்க சந்தையில் இப்போது மிகப்பெரிய குழப்பம் நிலவி வருவதைத்தான் இது காட்டுகிறது. தங்கத்தை என்ன செய்யலாம் என்பதில் முதலீட்டாளர்கள் தெளிவு இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள். புவிசார் மோதல்கள், அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுவார்த்தை ஆகியவை தங்க சந்தையில் ஒருவித குழப்பத்தை உருவாக்கியுள்ளது. தங்கம் விலை எப்படி இருக்கும், இப்போது பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஷ்டத்திற்கு வரி விதித்ததே கடந்த சில மாதங்களாக தங்கம் விலை உயர பறக்க பிரதான காரணமாக இருந்துள்ளது. இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றியம் மீதான 50% வரியை ட்ரம்ப் ஜூலை 9 வரை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கூடுதல் அவகாசம் கோரியதை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதனால் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்திற்கான தேவை குறைந்து அதன் விலையும் 2 வாரங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்தது. இருப்பினும் இதர புவிசார் அரசியல் குழப்பங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. அதேபோல காசாவிலும் இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இப்படி புவிசார் அரசியலில் ஒரு பக்கம் நல்ல செய்தியும் மற்றொரு பக்கம் கெட்ட செய்தியும் மாறி மாறி உள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கு அமெரிக்க கடன் பத்திரத்திற்கான வட்டி அதிகரித்து வருகிறது. இது தங்கத்திற்கான தேவையை குறைக்கிறது. அதேபோல அங்கு டாலர் மதிப்பும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதுவும் தங்கம் விலை குறைய காரணமாக உள்ளது. மறுபுறம் அங்கு ட்ரம்பின் ரெசிப்ரோக்கல் வரிக்கு அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் விதித்த தடையை ஒரே நாளில் அந்த நாட்டின் பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நீக்கியுள்ளது. இதுவும் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை அமெரிக்க நுகர்வோர் நம்பிக்கை குறியீடு அதிகரித்துள்ளது. அதேபோல பணவீக்கம் குறித்து வெளியான டேட்டாவிலும் கூட அது எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகவே உள்ளது. இருப்பினும் மறுபுறம் அமெரிக்காவின் GDP இன்னுமே நெகட்டிவாகத்தான் இருக்கிறது. இதனால் அமெரிக்காவில் எங்கு பொருளாதார வளர்ச்சி வரும் காலங்களில் மேலும் குறையுமோ என்ற ஒரு பயம் எழுந்திருக்கிறது. மேலும் ஜாப்ஸ் டேட்டாவிலும் வேலைவாய்ப்பு குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல புவிசார் அரசியலில் தொடங்கி அமெரிக்க பொருளாதாரம் வரை அனைத்திலும் பாசிட்டிவ், நெகட்டிவ் என இரண்டுமே இருக்கிறது. இதன் காரணமாகவே மதில் மேல் பூனையாக தங்கம் விலை உள்ளது. தங்கம் விலை அடுத்து எப்படி இருக்கும் என்பதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. முதலில் ரஷ்யா உக்ரைன் மோதல் வெடித்துள்ள நிலையில் அது எப்படி போகும் என்பதும் முக்கியம். அதேபோல அடுத்த வாரம் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் மீட்டிங் நடக்கிறது. அதில் என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் என்பது முக்கியம். இந்த இரண்டையும் வைத்தே தங்கம் விலை தீர்மானிக்கப்படும். அதுவரை தங்கம் விலை பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.